ஒரே நாளில் 29 தமிழக மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படையை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், என்னென்ன கோரிக்கைகளாம் முன்வச்சு மீனவர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தில் மொத்தமா எத்தனை மீனவர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க? அதாவது வேதவெள்ளி, கடந்த நேற்று ஒரே நாள்ல 27 மீனவர்கள், அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி பகுதியை சேர்ந்த 29 மீனவர்களும் உடனே கைது பண்ணிடுறாங்க. இதனை கண்டித்து பாம்பன்ல இப்ப பாம்பன் துறை, அதாவது பேருந்து நிலையம் அருகே மீன்பிடி தொழிலாளர்களும், அதாவது நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு தொழிலாளர்களும், மீன்பிடி கூட்டமைப்பும் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்துல என்னன்னா, இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட படகுகளையும் மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யணும், அதே போல மத்திய மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. வேதவெள்ளி, ஆனந்தன், நேற்று கைது செய்யப்பட்ட 29 தமிழக மீனவர்களோடு சேர்த்து மொத்தம் எத்தனை தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறாங்க? எத்தனை படகுகள் இன்னமும் அங்கே இருக்கிறது? அதாவது கார்த்திகேயன், நேற்று வரைக்கும் 48 மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கிறாங்க. அதாவது ராமேஸ்வரத்தை சேர்ந்த 32 மீனவர்களும், தூத்துக்குடியை சேர்ந்த 7 மீனவர்களும், புதுக்கோட்டையை சேர்ந்த 9 மீனவர் உள்ளிட்ட 48 மீனவர்கள் இது வரைக்கும் விடுவிக்கப்படாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 114 தமிழக படகுகளும், காரைக்கால் சேர்ந்த 9 படகுகள், அதாவது 123 படகுகள் விடுவிக்கப்படாமல் இருக்கு. கார்த்திகேயன், ஆனந்தன், மீனவர்களுடைய தொடர் போராட்டங்கள் அடுத்து அரசு தரப்புல ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது அரசு தரப்புலையும் சொல்லும் போது தமிழக அரசு அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இது இரு நாட்டு பிரச்சனை, இது எங்களால ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடந்த மாதம் டெல்லியில 7ஆம் தேதி இலங்கை மீன்வளத்துறை அமைச்சகமும் அதே மாதிரி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஜனவரி 2ஆம் தேதி கொழும்புல உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடக்க இருக்குது. இந்நிலையில இன்னைக்கு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னு தமிழக மீனவர்கள் சொல்றாங்க. ஆகவே ஜனவரி 2ஆம் தேதி நடக்கிற உயர்மட்ட பேச்சுவார்த்தையில தான் இந்த சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களும் படகுகளும் விடுதலை ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.